இந்த பணம், புகழ், பொருளாசை, இதை தான் பிசாசு இப்போ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு பேர் செழிப்பின் உபதேசம்னு பேர், ப்ராஸ்பரிட்டின்னு பேர், கிரேஸுன்னு பேர், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசம் என்பது வேறு. அது முழுக்க முழுக்க வானத்துக்குரியது, வானத்தின் நட்சத்திரத்துக்குரியது. உங்களே எண்ணி கர்த்தர் அப்படி தான் வைக்க போகிறார். அது வரைக்கும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் போதுமான அளவுக்கு கொடுக்கும். உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். பிசாசு கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு விதையை போடுறான். ஒன்றே ஒன்று வேணாங்கிறார் ஆண்டவர், அதையும் சாப்பிடு. ஆண்டவர் ஏதோ ஒன்று வேணாங்கிறார். எதை ஒன்று வேணான்னு கர்த்தர் சொல்கிறாரோ ஒன்று தான் வேணாங்கிறார், ஒன்றே ஒன்று வேணாங்கிறார். அந்த ஒன்றைத்தான் பிசாசு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்குது. ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சபைக்கு சொல்கிறார், இந்த பூமியில் இந்த பணப்பிரியத்தை விட்டு பொருளாசையை விட்டுங்கிறாரு, மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேங்கிறாரு. அந்த ஒன்றைத்தான் சபை பிடிச்சிட்டு அலையுது, அந்த ஒன்றைத்தான் சபை கேட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் திருப்தி வரல, போதுமே